ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கொளஞ்சி பழத்தில் எப்படி வீட்டிலே ஜூஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கொளஞ்சி பழத்தால் நம்ம உடலுக்கு நிறைய நன்மை இருக்குது. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்மளோட ரத்தத்தை சுத்தம் செய்ய ஹெல்ப் பண்ணும். இதை பழமாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் அதுலேருந்து எப்படி ஜூஸ் செய்யலாம் வீட்டிலேயே அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கொளஞ்சி பழத்தை பழமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை தோல் உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ கொளஞ்சி பழம் கொண்டு வந்தாச்சு. இதோட கொஞ்சம் சர்க்கரை தண்ணி இருந்தது அப்படின்னா கொளஞ்சி பழம் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தண்ணி சர்க்கரைலாம் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா சர்க்கரை கரையிற அளவு கலந்துட்டு கடைசியாக கொளஞ்சி பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கலங்கிருச்சு. இப்போ நம்ம முன்னாடியே அரிஞ்சு வச்ச கொளஞ்சி பழத்தை இதில் புழிஞ்சு அதை நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா ஜூஸ் ரெடி ஆகிடும். நாம் புழிஞ்சு விட்டு கொளஞ்சி பழ சாறும் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியோடு நல்லா கலங்கிருச்சு. இப்போ இதில் இருக்க விதையெல்லாம் தனியாக வடிகட்டிட்டு நம்ம இந்த ஜூஸை குடிக்கலாம். இப்போ கொளஞ்சி பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.